ஹலோ மக்களே, வணக்கம். பிரதர் சிஸ்டர், ஆடு மாட்டுக்கு இந்த மாதிரி மிருகத்துக்கெல்லாம் உப்பு போட்டு தண்ணி வைக்காதீங்க, சரிங்களா? தயவுசெய்து இந்த சோறு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதெல்லாம் அதுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க, சரிங்களா மக்களே? அந்த மாட்டுக்குன்னு உணவு இருக்கும்ல, நல்ல புல்லு, நல்ல வைக்க, நல்ல பின்னாக்கு, தவிடு, இந்த மாதிரி மாட்டுக்கு உணவு இருக்கும்ல, அப்படி தான் வாங்கி வச்சு மாட்டை வளங்க, சரிங்களா? அதில் உப்பு சேர்த்திங்கன்னா அந்த பால் எல்லா குழந்தையும் குடிச்சிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? பால் உப்பு பட்டாலே கெட்டு போகுமா கிடையாதா? பாலில் எது பட்டாலும் கெட்டு போகுங்க. எத்தனையோ பொருள் இருக்குது, அந்த இதில் பெட்டாலே அது பெட்டு போகும்ல, அதில் நீங்கள் உப்பை சேர்க்கக்கூடாது. ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, கோழியாக இருந்தாலும் சரி, உப்பு போட்டு தண்ணி வைக்காதீங்க, சரிங்களா? அடுத்து நம்ம இது இருக்குல்ல, வெள்ளைக்கட்டி, நம்ம கரும்பு சாறு இருக்கிறத, அதில் ஒரு காட்டில் உப்பு சத்து இருக்கும். அந்த உப்பு வெள்ளத்தில் எந்த பொருள் செஞ்சாலும் சரி வராது. உப்பு வெல்லம் உங்களுக்கு தெரியுமில்ல, சாப்பாட்டில் போட்டு பொங்கச்சோறு வச்சா கரெக்டாக இருக்கும், ஏன்னா நீங்கள் உப்பு போட்டு சாக்குறீங்க. இதே இது வேறு ஐட்டம் செய்கிறோம்ல, இந்த உப்பு இருக்க வெள்ளத்தில் எந்த பொருள் செஞ்சாலும் கெட்டு போகும். இந்த மாதிரி உப்பு சேர்க்க வேண்டிய இடத்துலையும் சேர்க்கணும், எல்லா இடத்துலையும் உப்பு சேர்க்காதீங்க, சரிங்களா? உடலும் கெடுத்து உலகத்தையும் கெடுக்காதீங்க மக்களே, சரிங்களா மக்களே? பால்லாம் பல வகையான மக்கள் சாப்பிட்றாங்க, பல வகையான ஐட்டத்தில் போகுது, பிஸ்கெட்டில் போகுது, இந்த மாதிரி ஸ்வீட்ஸில் பூரா பால், நெய், வெண்ணெய் போய்க்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி உப்பை போட்டு நீங்கள் கெடுக்கலாமா சொல்லுங்கள்? பால் அது எங்கே போய் சேரணுமோ அது வரைக்கும் அதை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்குறாங்களா இல்லையா? அதை கெடுக்கலாமா உப்பை போட்டு? சரிங்களா? இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க.